ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம சட்டப்படி தான் அணுகணும். பைலா என்ன அப்படின்றத வழக்கறிஞர் திரு பாலு சொல்கிறார். கட்சி தலைவராக அன்புமணி தான் தொடர்கிறார் அப்படின்றார். ஆனா அன்புமணியை நீக்க போவதா ராமதாஸ் அறிவிக்கிறார். தொடர்ந்து ராமதாஸ் அவர்களுடைய வியாழக்கிழமை செய்தியாளர் சந்திப்பை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். கட்சி எதை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக நீங்க பாக்குறீங்க? பாலு சொல்றதெல்லாம் டெக்னிக்கலா கரெக்ட் தான் நண்பர், அதெல்லாம் ரொம்ப தெளிவாகவே ஆர்கியூ பண்றாரு. ஆனா ஒரு அரசியல் இயக்கங்கிறது பிளவுபட்டா மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும். கட்சி விதிகள் அது இதெல்லாம் நிற்காது. மக்கள் மத்தியில ராமதாஸ் பெரிய தலைவரா அன்புமணி பெரிய தலைவராங்கிறது 2026 தான் முடிவு பண்ணோம். ஷியாமண்ணா அதை தெளிவா சொன்னாரு. அந்த 2026 எப்படி முடிவு பண்ண போகும்போது 2026 நோக்கி அன்புமணி எடுத்து வைக்கக்கூடிய வியூகம் என்ன, டாக்டர் ராமதாஸ் எடுத்து வைக்கக்கூடிய புரிகிறது திரு ரவீந்திரன். எனக்கு என்னன்னா பாமக அப்படின்ற ஒரு கட்சி 2026 நோக்கி போகும்போது கட்சியின் தலைவராக அந்த சின்னத்தோட பாமக அப்படின்ற கட்சி பேரோட யார் போவாங்க? ராமதாஸ் முன்னின்று செல்வாரா இல்ல அன்புமணி செல்வாரா? அதான் இப்ப கேள்வி. தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணும். அந்த வகையில இன்னைக்கு அதற்கான வாய்ப்புகள் அன்புமணிக்கு தான் அதிகம் இருக்கதா கருதுறேன். ஏன்னா அரசியலுங்கிறது ஆள் எண்ணம் எண்ணிக்கை தான். அந்த வகையில பார்க்கும்போது எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை அன்புமணி கிட்ட 3 பேர் இருக்காங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள், கட்சி மற்ற மாவட்ட தலைவர்கள், மற்ற நிர்வாகிகள் இதெல்லாம் மிக பெருமளவில் அன்புமணி கிட்ட தான் இருக்கிறாங்க. அதனால அந்த இடத்துக்கு புள்ள பண்ணதுக்கு தான் டாக்டர் ராமதாஸ் புதிய ஆட்களை போட்டாரு. சின்னம் கூட அவங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவ் சின்னமாக இல்லை. அது தேர்தல் ஆணையத்தின் தயவுல தான் அந்த சின்னம் அவங்களுக்கு ஓடிட்டு இருக்குது. அந்த வகையில சின்னம் தான் முக்கியம்னு சொன்னா பாஜகவின் தயவு அந்த இடத்துக்குள்ள யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அந்த சின்னம் ஒரு ப்ரிஃபரன்ஷியல் சின்னம், எக்ஸ்க்ளூசிவ் சின்னம் கிடையாது. அதற்கான தகுதி அவங்க இழந்து ரொம்ப நாளாயிட்டு. என்றாலும் முன்னுரிமை அடிப்படையில மாம்பழம் சின்னம் கொடுக்கப்படுது. இப்ப முன்னுரிமை அடிப்படையில யாருக்கு கொடுக்கப்படும் என்று கேட்டால் அதற்கான சாத்தியக்கூறுகள் அரசியல் சூழ்நிலை எண்ணிக்கை அடிப்படையில பாலு சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் அடிப்படையில பாமக அன்புமணி ராமதாஸ் தான் இருக்கு என்று நான் கருதுகிறேன். அதை விட முக்கியம் என்னன்னா தொடர் தோல்வியில பாமக இருக்குது. பெரிய அரசியல் சக்தியாக இன்னைக்கு இருந்தாலும் 9, 11, 14, 16, 19, 21, 24 அவ்வளவு எலெக்ஷன்ல அவங்களுக்கு தோல்விதான். ஆனா அரசியல் சக்தியாக மிளிர்றாங்க. மீண்டும் அரசியல் சக்தியாட்டு அவங்க நிற்கணும்னா ராமதாஸை விடவும் அன்புமணியை விடவும் 10.5 வன்னியருக்கு தனி ஒதுக்கீடு. வன்னியர் தான் தமிழ்நாட்டில் 1931 சென்சஸ் படி 17% உள்ள ஒரு பெரிய சமூகம் என்ற அடிப்படையில் அதை நிரூபித்து தான் புரிஞ்சுக்கிறேன். திரு ரவீந்திரன், உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.